ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிறதுக்கு ஒரு டேஸ்டியான ஒரு சிம்பிளான தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால 6 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நல்லா பழுத்த பழமாக 4 தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. தக்காளியை நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணியை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 6-7 நிமிஷத்துக்கு தக்காளியை நல்லா வேக வச்சிட்டோம்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். மேலே இருக்கிற தோலையும் எடுத்துகிட்டு நம்ம மசிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். குக்கரில் கூட நீங்கள் ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு கையளவுக்கு தேங்காவை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் கசகசா, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக இது போல் தேங்காய் அரைச்சி எடுத்துக்கணும். தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 6-7 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். மேலே இருக்கிற தோல் பாருங்கள் வெந்ததில் தனியாகவே வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா வெறும் தக்காளியை மட்டும் எடுத்து அந்த தோல் எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடு ஏறினதும் தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்க ஆரம்பித்ததும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். மசாலெல்லாம் சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கினதுக்கப்புறம் வேக வச்சுருக்கிற அந்த தக்காளியை நான் மேலே இருக்கிற தோல் எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளி விழுதியும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிட்டு சேர்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் மசிச்சுட்டு சேர்க்கும் போது தக்காளிக்கு 1-2 இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ குருமா பார்க்க நல்லாயிருக்கும். தக்காளியும் சேர்த்ததுக்கப்புறமா அந்த மசாலோடைய பச்சை மணமெல்லாம் போகிறதுக்காக ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்க போகிறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து 2-3 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் விழுதை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு 6-7 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கிட்டால் தக்காளி குருமா ரெடி ஆகிடும். மேலே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டு நான் குக் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு 7 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தக்காளி குருமா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா சுட இட்லியோட இது போல் தக்காளி குருமாவை சர்வ் பண்ணி தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே இந்த தக்காளி குருமா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. நீங்களும் உங்களோட வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.